guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனா சிஸ்டர்ஸ் இஸ் ப்ரீஸோட எபிசோடு 12. நீங்கள் ஒரு வேளை 11th எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அதாவது நம்ம நீக்கோவை அவனோட அகாடமிக்கு கொண்டு போனான் அப்படின்னு அவன் சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், உன்னோட அகாடமி அது பாய்ஸ்க்கான அகாடமி இல்லையா? அது இருந்துச்சு, ஆனால் இப்போ கோயடாக மாற்றிட்டாங்க. கேட்டால் அவங்களுக்கு ஷாக் ஆகுது. நீக்கோ ஆல்ரெடி உன்னோட அப்பா கிட்டையும் நான் கேட்டுட்டேன், ஒத்துக்கிட்டாரு. நீ இங்கே இருந்தால் உன்னால் ஸ்ட்ராங் ஆக முடியாது, என் கூட ட்ரெயின் பண்ணால் உன்னால் ஸ்ட்ராங் ஆக முடியும். இத்தனைக்கும் எல்லாரை விட நீ ரொம்பவும் ஸ்ட்ராங். என் கூட வந்தால் இன்னமும் உன்னால் முன்னேறி போக முடியும். ஏன்னா வீக்கான ஆளுங்க கூட ட்ரைனிங்கை பண்ணி உன்னால் என்ன பண்ண முடியும் பெருசாக? கேட்ட உடனே மற்றவங்களுக்கு கடுப்பாகிறாங்க. என்னது வீக்கான ஆளுங்களானாங்க? நேஷ்னலே எங்களோட ஸ்கூல் கொஞ்சம் பெரிய ஸ்கூல் தெரியும்ல, அதே மாதிரி எங்களுடைய நீக்கோ அவங்க பயங்கரமாக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கேப்டன், நாங்கள் அப்படியே போக விட மாட்டோம். நீ சொல்கிறது எல்லாமே ஓகே தான், ஆனால் நீக்கோவுக்கு யார் ட்ரைனிங்கை கொடுப்பா? கேட்ட உடனே அவங்களுக்கு பதில் இல்லை. அங்கே நீக்கோவுக்கும் என்ன சொல்லணும்னு தெரியலை. அங்கே மற்றவங்களும் இது கரெக்ட்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் நீக்கோ இருக்கிறதுனால தான் இவங்களால இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்க முடியுது. இந்த சைடு நீக்கோவை இவங்க கட்டுப்படுத்தி வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அதனால் அவங்க சொல்கிறாங்க, நீக்கோ நீங்கள் அங்கே போகிறது கரெக்டாக இருக்கும்னு. அங்கே நீக்கோவும் சொல்ல வரா, அவங்கள ப்ளேம் பண்ணாதன்னு. ஆனால் அவங்க இப்படி சொன்ன உடனே நீக்கோவும் அங்கே கம்முன்னு ஆயிடுறா. அங்கே ஹைட்டாகவும் சொல்கிறான். அப்புறம் என்ன, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நீயும் ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கூட வந்துரு, நம்ம நல்லா ட்ரைனிங் எடுத்து இன்னும் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகலாம். அந்த சீனில் நீக்கோ போகும்போதே நம்ம ஹீரோ வரான். அங்கே இதை பற்றி தான் அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. உண்மையிலேயே நீ பெரிய ஆளாக இருக்க, அந்த மாதிரி ஒரு பெரிய அகாடமியில் உன்னை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆமாம், ஆனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாமே. எனக்கு தெரியலை நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு. நான் ஃபீல் பண்ணுறதை பற்றி கேட்டால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது ஒரு ஹானர் மாதிரி தான். ஏன்னா அது ஒரு போர்டிங் ஹை ஸ்கூல். அங்கே எல்லாமே ப்ரோஸ் தான் ஹேண்டிலே பண்ணுவாங்க. சமைக்கிறதுலேருந்து மடிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கூல்னே சொல்லலாம். ஆனால் இதுவே நான் பழைய ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே யோசிக்காமல் நான் ஒத்துப்பேன். ஆனால் இப்போ நான் அங்கே போவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதனால் அங்கே யூ கிட்ட அவள் சொல்கிறா, யூ நான் அவுட் ஆஃப் தி கேரக்டராக ஒன்று சொல்லுவேன், சொன்னால் விட்டு போகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. அங்கே உடனே பேக்கில் ஒரு வாய்ஸ் கேட்குது, அதே தான் எங்களுக்கும் விட்டு போகணும்னு விருப்பம் இல்லை. பின்னாடியே மற்றவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க போல். அங்கே இதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்களே, நீங்கள் உங்களோட டேலண்ட்டை வளர்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை தான், இருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கணும்னு ரொம்பவும் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. அதே டைமில் அவன் உங்களை பறிச்சுட்டு போகவும் நாங்கள் விரும்பலை. உங்களோட டேலண்ட்டை நீங்கள் வளர்க்கணும். ஆனால் நாங்கள் என்ன விருப்பப்படுறோம்னா இதே மாதிரி ஒன்றா இருக்கணும்னு விருப்பப்படுறோம். அப்படி அவங்க காமெடி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நீக்கோவுக்கு புரியலை இவங்க என்ன தான் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு. நீக்கோவும் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பா, இந்த மாதிரி நம்ம யூ கூடவே ஒன்றா இருக்கணும்னு. யூ தப்பாக புரிஞ்சுக்கிறான். பார்த்தீங்களா, உங்களோட டீம் மெம்பர்ஸ் அவங்க உங்களை எவ்வளோ விரும்புகிறாங்கன்னு. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஃபீல் ஆகுது போல். உங்ககிட்ட சொல்ல வந்தது வேற, ஆனால் இங்கே நடந்தது ஏதோ இதுவாக இருக்குது. இதுக்கப்புறம் யூவும் சமைக்கணும்னு அங்கே போயிடுறான். அங்கே சமைச்சிட்டு உட்காரும்போது அங்கே கசுகி சொல்கிறான், என்னோட ஷாம்புவை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை கேட்கவே ரொம்பவும் ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அதோட விலை ஒண்டி 10,000. ஒரே ஒரு வாட்டி தெரியாதனமாக பயன்படுத்தினதுக்கு பயங்கரமாக கத்துனான். இப்போ மீவாவும் ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்தா அவன் இன்னமும் ஆச்சரியமாகறான். என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் மீவா ஃபுட்டை ஷேர் பண்ண கொடுக்கவே மாட்டா. அந்த மாதிரி கேரக்டர் இவ. அங்கே இப்படித்தான் டின்னரே போயிருக்கோம். நீக்கோவுக்கு புரியலை எதுக்காக எல்லாருமே இப்படி நடந்துக்கிறாங்கன்னு. நம்ம ஹீரோ சொல்கிறான், அதான் தெரியலையா என்ன, உன்னோட டீம்மேட்டோட நீ போயிடக்கூடாது அப்படின்னு அவங்களும் விரும்பலை. அவங்க 2 பேரும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கும்போது அவளுக்கு என்ன சொல்லணும்னே தெரியலை. குளிக்கும்போது அதே தான் யோசிக்கிறா. ஒரு செகண்ட் நம்ம ஹீரோவை பற்றி யோசிக்கும்போது ரொம்பவும் வெக்கப்படுறா. யூ கிட்டையும் யோசிக்கிறா, யூ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா அந்த விஷயத்தை நீ கேட்க மாட்டியா? சொன்னால் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் எல்லாருமே கடுமையாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஆனால் கடுமையான ட்ரைனிங் எடுத்தாலும் அந்த அகாடமி மாதிரி இவங்களால் அந்த மாதிரி உழைப்பெல்லாம் போட முடியலை.
அந்த இடத்துல நீக்கவும் டைரெக்டாக ஹைட்டோ கிட்ட போய் சொல்கிறா, அந்த ஆஃபரை பற்றி தான் பேசணும், சொல்லு என்ன விஷயம்னா. நான் வந்து அந்த ஆஃபரை ஏற்றுக்கலை. இதை கேட்ட உடனே அவன் ஷாக் ஆகிடுறான். ஏன் இப்படி சொல்கிற? நான் என்ன யோசித்தேன்னா, நீயும் நானும் ஒன்றா இருந்தால் அந்த டேலண்ட் மூலமாக இன்னமும் உன்னால் முன்னேறி போக முடியும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கு நீ ப்ரியாரிட்டி கொடுக்காம நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னு கேட்கும்போது அவள் யோசிக்கிறா. அவங்க 3 பேரும் தான் ஞாபகம் வராங்களே. முக்கியமாக அதில் நம்ம ஹீரோ ரொம்பவும் வெட்கப்படும் போது ஹயட்டா சொல்கிறான், என்ன ஆச்சு? இந்த மாதிரி நான் என்ன யோசித்தேன்னா, நார்மலான பொண்ணை விடவும் நீ வந்து உயர்ந்தவ அப்படின்னு நான் யோசித்தேன். நான் உன்னோட டேலண்ட்டுக்கு நீ ப்ரியாரிட்டியை கொடுக்குற மாதிரி எனக்கு சரியாக தெரியலையே. எல்லாரும் இதை தான் பார்ப்பாங்க. திடீர்னுட்டு ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்கும். சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அட எவ்வளவு நேரமாக நீ ஒளிஞ்சிருக்க? டைரெக்டாக அங்கே பாயிண்ட்டுக்கு வரான். என்ன சொன்ன? நீ வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்க, அதனால் அவளை கொண்டு போறியா? அது மூலமாக 2 பேரும் ஸ்ட்ராங்காக முடியும். அதானே நான் உனக்கு சேலஞ்சை கொடுக்குறேன். நான் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னால் உன்னை தோக்கடிக்க முடியும். நான் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இங்கே இருந்து நீக்கோ போக வேணால, அவள் என் கூடயே இருக்கணும். அதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன். அதனால் நான் உன்னை தோக்கடிக்கிறேன் இப்படின்னு சொல்லும்போது நீக்கோ ரொம்ப சந்தோஷப்படுறா. மற்றவங்களெல்லாம் ஒரு விதமாக பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒழுங்காக எதையுமே பண்ண வராது. இந்த மாதிரி ஒருத்தனை எப்படி தோக்கடிக்க முடியும்? இந்த சேலஞ்சுக்கு ஹயட்டா ஒத்துக்கிறான். இவங்களோட கடைசி நாள் ப்ராக்டிக்ஸ் அன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் மேட்ச் வந்து நடக்குமா? அப்படி நீ தோற்று போயிட்டேன்னா நீக்கோ வந்து எனக்கு சொந்தம், புரியுதுல? அங்கே இதுக்கு அவன் ஒத்துக்கிறான். அப்புறம் அவன் ப்ராக்டிஸ் கொடுக்குறா. நீ என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியுதா? என்னோட ஒட்டுமொத்த ஃபியூச்சரும் உன் மேலே தான்டா டிஃபெண்ட் ஆகிருக்கு. இப்போது நீ ஜெயிக்கலைனா அவ்வளோதான், நான் அந்த பக்கம் போகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீ ஜெயிக்கணும்னா ஸ்ட்ராங் ஆகணும். நான் உனக்கு ட்ரைனிங்கை கொடுக்குறேன். அவனை பற்றி சொன்னால் அவனோட கீக் அதுதான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கு. அவன்கிட்ட போகாமல் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. நீ கிட்ட போகணும், ஏதாச்சும் பண்ண சொல்கிறான். ஆள் பயங்கரமாக குதிக்க அது பயங்கர காமெடியாக இருக்குது. உன்னால் வேறு எதுவும் பண்ண முடியாதா? கிட்ட நீ போகணும். கிட்டன்னு சொன்ன உடனே நம்ம ஆள் அப்படியே கிட்ட வந்துடுறான். ரொம்ப நெருக்கமாக வந்தனால இந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். பயங்கர வேகமாக அவன் அட்டாக் பண்ணிடுறா. கிட்ட வந்தா இப்படித்தான் அவன் அடிப்பான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உண்மையிலே நீ ஒரு முட்டாளாக இருக்க. பண்ணுற விஷயம் எப்படி இருக்குன்னா, ஒரு எறும்பு யானைக்கே சவால் விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் என்னால் எதுவும் யோசிக்க முடியலை. நான் அந்த டைமில் யோசித்த விஷயத்தை அப்படியே சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஆசைனா, நீ வந்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். முக்கியமாக நீ, நானும், உன்னோட அக்காங்க எல்லாருமே. அவள் ஒரு செகண்ட் சந்தோஷமாக இருப்பா. எல்லாமே நாசமாக போச்சு. அந்த இடத்துல இன்னமும் கேட்குறான், ஆமாம் எதுக்காக நீ வந்து இந்த மாதிரி இங்கே இருக்கன்னு அப்படின்னு ஆசைப்பட்ற? அதுக்காக ரீசனை நீ சொல்லுன்னு இப்படின்னு அவன் கேட்டு தொல்லை பண்ணுறான். அதுக்கான பதிலையும் அவள் சொல்கிறா, அது ஏன்னா என்னோட டீம்மேட்ஸ் வந்து நான் விட்டு கொடுக்க விரும்பலை. அதே டைமில் அந்த ஹேவ் அ நைஸ் டே நீ சொல்லுவலை, அது வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். எல்லார் கூடயும் நான் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னால் எப்படி அவங்க 2 பேரை விட்டு கொடுக்க முடியும்? அவங்க தினமும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இதை பார்க்கும்போது நான் வந்து அடிக்கடி மோட்டிவேட் ஆவேன். அதனால் நான் இதெல்லாம் திரும்பவும் சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கோ. அந்த இடத்துல இதையும் அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.